ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை நமக்கு இன்று சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு, சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் 3 யோவான் 4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் தன்னுடைய சிநேகிதனான காயுவுக்கு இதை எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார், என் பிள்ளைகள், நான் சுவிசேஷத்தின் மூலமாக பெற்ற என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற போது அதைவிட சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இன்று சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச சிறுவர் தினம் அக்டோபர் 1 அனுசரிக்கப்படுகிறது. 1954 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட அனைவரும் சிறுவர்கள் என்று சொல்லி ஐநா சபையினாலே பிரகடனப்படுத்தப்பட்டது. எனவே இந்த சிறுவர்களை உலக அளவிலே கொண்டாடும் விதமாக, அவர்களை மகிழ்விக்கும் விதமாக, அவர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. திருச்சபை சிறுவர்களை கொண்டாடுகிறது. வேதத்திலே இல்லை என்று சொன்னால் இன்றைய சமுதாய அளவிலே நாம் சிறுவர்களை பார்க்கும்போது இன்று சிறுவர்களுக்காக ஏராளமான காரியங்கள், சிறுவர்களை மகிழ்விப்பதற்காக ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறை சிறுவர்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பு வரை அவர்களை தேர்வு 8ஆம் வகுப்பு வரை தோல்வி என்பது அவர்களுக்கு கிடையாது. 8ஆம் வகுப்பு வரை என்ன செய்வாங்க, ஈஸியாக பாஸ் ஆகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை சிறுவர்களுக்கு அவர்கள் மனதளவிலே அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி, மகிழ்ச்சியோடு அவர்கள் மனநிலை காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு செல்லும்போது அவர்களுடைய மாற்று சான்றிதழ் கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. வாங்கிட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு போக வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அதை கேட்டு அவர்களை நிர்பந்திக்கப்படக்கூடாது என்று சொல்லியும் அவர்களுக்காக சலுகையை காட்டுகிறது அரசு. இப்படி இன்று சிறுவர்கள் மீது அதிக கவனமும் அதிக அக்கறையும் இன்னைக்கு குடும்பமும் சரி, சமூகமும் சரி, அரசும் சரி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு முன்பாக, அதாவது ஒரு 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சிறுவர்களுடைய நிலை என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையாகத்தான் இருந்தது. பொதுவாக 16 நூற்றாண்டிலிருந்து தான் அவர்கள் மீது கரிசனை என்பதே வர ஆரம்பிக்கிறது. அதுவரையிலும் சிறுவர்கள் கடினமான பணியிலே அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள், அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள், குறைந்த ஊதியத்துக்கு அவர்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். வேதத்தில் கூட நாம் அதை பார்க்க முடியும். யோசேப்பு 17 வயதிலே அவன் பார்வோன் முன்பாக நிற்கிறான், சிறுவனாக நிற்கிறான். நாகமான் வீட்டிலே ஒரு சிறு பெண் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். எனவே சிறுவர்களுடைய நிலை மிகவும் மோசமானதாக, பரிதாபமானதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் என்னால் வேதம் அதான் சொல்லுது. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே இந்த சிறு பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அந்த சிறு பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம்.
எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சிறு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் என்பது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் இன்னும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிறு பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் என்பது சரீர அளவு மாத்திரமல்ல, அவர்கள் மனதளவில் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். மார்க் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எவீரு மகள் அவள் மரித்து போய்விட்டாள் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து அவளை உயிரோடு எழுப்பி எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார், உள்ளே இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கள், அவளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். இன்னும் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்த அந்த சிறுவன், அவனுடைய தாயார் அவனுக்கு வழி பிரயாணத்துக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து விட்டிருந்தாள். எனவே சிறு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். எனவே அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் என்பது அவர்களுடைய உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, சமூகம் சார்ந்த நல்வாழ்க்கையை அது உள்ளடக்கியது. உடல் சார்ந்த இல்லையா, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சமூக உறவு அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் நாம் கவனத்திலே வைத்திருக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது அவருடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. சமீபத்தில் கூட அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களிலே பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா பெற்றோருடைய அனுமதியை பெற்றுதான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சமூக ஊடகம் அவர்களுடைய மனநிலையை பாதித்து விடக்கூடாது. அவர்கள் மனம் ஆரோக்கியமானதாக, மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்று இந்த சமூகம் விரும்புகிறது. எனவே ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் உண்கிற உணவு, இன்னைக்கு நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கிறது, ஊட்டச்சத்து மிக்க உணவாக இருக்கிறதா, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டு, அவருடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகள் இருக்கிறதா இல்லையா? ஒரு காலத்தில் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, ஏறி குதித்து பிள்ளைங்க அங்கே இங்கேயுமா ஓடி ஆடி விளையாடுவார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு இடத்தை விட்டு நகராமல் செல்ஃபோனை கையில் வச்சு விளையாடுகிற விளையாட்டு இல்லையா? அன்னைக்குள்ள விளையாட்டு பிள்ளைகளுக்கு ஆளுமையை கற்றுக் கொடுத்தது இல்லையா? ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த விளையாட்டு விளையாடும்போது அவர்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கும். அடுத்து அந்த அறநெறி இல்லை, அந்த விளையாட்டின் நேர்மையாக விளையாடணும், பட்சாதாபாதம் இருக்கக்கூடாது. அடுத்து அந்த விளையாட்டு விளையாடும்போது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி கையாளுவது, இப்படி பல காரியங்களை அந்த குழந்தைகள் விளையாட்டின் மூலமாக கற்றுக்கொள்ளும். ஆனால் இன்றைய குழந்தைகள் அப்படி இல்லை. அந்த விளையாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம்தான், எதிரியை சாகடிக்க வேண்டும். அதுதான் இப்போ விளையாடுற பிள்ளைகளுடைய விளையாட்டு. மொபைல் போன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டுவே எதுன்னா எதிரியை சாகடிப்பது. எனவே பிள்ளைகளுடைய உடல், மனம், சமூக உறவு இவைகள் எல்லாமே அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதை பார்த்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவது குழந்தைகளை ஆரோக்கியமான சூழலிலே வளருங்கள். இரண்டாவது, குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், அறிவில் சிறந்த குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் இல்லையா? அன்னைக்கு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கிறோம். சிறந்த கல்வி நிறுவனங்களிலே நிறைய பணம் கட்டி குழந்தைகளுக்கு கல்வியை நாம் கொடுக்கிறோம். ஆனால் ஏட்டுக்கல்வி அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு, ஒரு வேலையில் அமர்வதற்கு
அது உதவுமே தவிர வாழ்க்கைக்கு அது உதவாது. எனவே வாழ்க்கை சார்ந்த கல்வி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த கல்வியை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதம் அதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இன்னும் உபாகமம் 6:7 நீங்க பார்த்தீங்கன்னா, நீ பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு பிள்ளைகளோட பேசுகிற நேரமே குறைஞ்சு போச்சு. ஏன்னா பெற்றோரும் மொபைல் ஃபோனில் தான் இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் மொபைல் ஃபோனில் தான் இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற அந்த உரையாடல் இன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்லுவார்கள். அழகான கதைகள் சொல்லி அந்த கதையிலிருந்து ஒரு நீதி நெறியை பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த கதையை வைத்து ஒரு விவாதம் செய்வார்கள். அந்த குழந்தைக்கு அந்த கதையின் மூலமாக உலக காரியங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இப்படி பல காரியங்கள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சமீபத்தில் கூட நான் 5ஆம் வகுப்பு புத்தகத்திலே ஒரு கதை ஒன்று இருக்கிறது. தமிழ் புத்தகத்தில் அழகான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதையை நீங்கள் முடிந்தால் வாசித்து பாருங்கள். என்னென்று சொன்னால், 4 பஞ்சு வியாபாரிகள், பஞ்சு விற்பனை செய்கிற வியாபாரிகள் 4 பேர். இந்த 4 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பஞ்சு வியாபாரம் செய்கிறார்கள். வீட்டிலே பஞ்சு மூட்டை நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. எலி தொல்லை தாங்க முடியல. எனவே எலியை பிடிப்பதற்காக ஒரு பூனை வளர்க்குறாங்க. பூனை வளர்க்கும்போது பூனையை ஆசையாக வளர்க்குறாங்க. அப்போ பூனையில் வளர்க்கும்போது 4 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. பூனையுடைய கால் 4 கால் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு காலையும் ஒவ்வொருத்தங்க என்ன செய்யணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒவ்வொரு பூனை வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க, ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, தனக்கு கொடுத்த காலிலே ஒரு சின்ன கொலுசு ஒன்று கட்டி விடுகிறார். அந்த பூனை அந்த கொலுசை கட்டிட்டு அந்த ஒரு காலில் கொலுசை கட்டிட்டு போகுது. நல்லா அழகாக இருக்குது. நாளாக நாளாக அந்த கொலுசு அந்த காலிலே பட்டு பட்டு அதுக்கு கால் புண்ணாயிடுது. புண்ணான உடனே அதால் நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடக்குது. இப்போ அந்த காலுக்குரிய நபர் என்ன செய்கிறாரு, அந்த கொலுசை எடுத்துட்டு அந்த காலில் எண்ணெய் தடவி ஒரு துணியில் எண்ணெய் தடவி நல்லா சுற்றி அந்த காலில் கட்டி விடுறாரு. இப்போ இந்த பூனை அந்த பக்கமாக போகுது. போகும்போது அடுப்பு பக்கமாக போகுது. அடுப்பு பக்கமாக போகும்போது அடுப்பில் தீ எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த காலில் எண்ணெய் பட்ட துணி இருக்குது இல்லையா, இது பட்ட உடனே டக்குன்னு காலில் தீ பிடிச்சிருது. தீ பிடிச்ச உடனே பூனை ஓடி ஓடி பஞ்சு மூட்டையில் போய் உட்காந்தது. பஞ்சு மூட்டையில் தீ பிடிச்சி பஞ்சு மூட்டை எல்லாம் எரிஞ்சு நாசமாக போயிடுது. இப்போ 4 பேரும் வராங்க. வந்து விசாரிக்கும்போது இந்த பூனை காலில் கட்டிருந்த இந்த எண்ணெய் துணியின் காரணமாக தான் என்ன செய்யிடுச்சு, இந்த பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மற்ற 3 பேரும் என்ன செய்தார்கள், இந்த துணி கட்டினவங்க அந்த வியாபாரிகிட்ட நீ தான் 3 பேருக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும், உன்னால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பயங்கர வாக்குவாதம். இவன் நான் கொடுக்க மாட்டேன்றான், அவன் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம். கடைசியில் அந்த வாக்குவாதம் எங்கே போகுது அப்படின்னா, அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இப்போ நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு ஒவ்வொன்றா கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக கேட்குறாரு, காலில் புண்ணு இருக்குது, புண்ணு இருக்கிற காலை வைத்து கொண்டு நம்மால் ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாரு. உன் காலில் இப்போ புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, புண்ணு இருக்க காலை கொண்டு நீ ஓடுவியான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இல்லை மாட்டேன், நான் என்னால் ஓட முடியாது அப்படின்றான். நல்ல காலை வச்சு ஓடலாமா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல காலை வச்சு ஓடலாம் அப்படின்றார். உடனே அவர் தீர்ப்பு சொல்கிறாரு, புண்ணு இருக்க காலை வச்சு ஓட முடியாது, நீ தான் சொன்ன, நல்ல காலை வச்சு ஓடலான்னு சொல்கிற. அப்போ இந்த பூனை ஓடி பஞ்சுக்கு வந்தது நல்ல காலை வச்சு தான். எனவே இந்த 3 பேர் சேர்ந்து அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்தாரு. இது சின்ன கதை தான். அதை வாசிக்கும்போது அந்த தீர்ப்பினுடைய நியாயம் என்ன என்பதை அதில் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஏராளமான நீதி நெறி சார்ந்த கதைகள் ஏராளமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பிரசங்கத்தில் முழுவதும் கதைகளை தான் பயன்படுத்தினார். ஒவ்வொரு கதையாக சொல்லி அந்த கதைக்குள்ளே ஒரு கருத்தை வைத்தார். அதான் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் இல்லையா? 4ஆம் வகுப்பு புத்தகத்திலே ஒரு தமிழ் புத்தகம் தான், ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா,
பாதம் அப்படிங்கிற தலைப்பு. ஆனா அந்த கதையுடைய கருத்து என்ன அப்படின்னா, உனக்கு உரியது இல்லாததை நீ வைத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் அந்த கதையுடைய கருத்து. ரொம்ப அழகா இருக்கிறது. அது முடிந்தால் வாசித்து பாருங்கள். ஒரு ஏழை மனிதன், செருப்பு தைக்கிறவன், ஒரு ஏழை மனிதன் தான். அந்த ஏழை மனிதன் ஒரு நாள் செருப்பு தைச்சிட்டு இருக்கான். பகல்லேருந்து சாயங்காலம் வரை அவனுக்கு யாருமே வரல. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான் வரா. வந்து தன்னுடைய ஒரு கால் செருப்பை கொடுத்து என்ன செய்கிறா அப்படின்னா, இது பிஞ்சு இருக்குது, இதை தைங்கன்றா. மழை பெய்யுது, சோர்ந்து போயிடுது. இந்த பெண்ணால் அதில் நிற்க முடியல. அப்போ ஒரு செருப்பை கொடுத்துட்டு அந்த பிள்ளை போயிடுது. இப்போ இ இந்த செருப்பு தைக்கிறவன் இந்த செருப்பை தச்சுட்டான். இருந்து இருந்து பார்க்குறான், அந்த பொண்ணு வரவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போன உடனே மனைவிட்ட சொல்கிறான், அந்த செருப்பை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தாலே காலில் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது சின்ன குழந்தையுடைய செருப்பு. இதை மனைவிட்ட சொல்கிறான். மனைவி பார்க்குறா, செருப்பை பார்த்த அழகில் அந்த செருப்பை கீழே போட்டு தன்னுடைய கால் அந்த செருப்புக்குள்ளே விட்டு பார்க்குறா. அந்த காலுக்குள்ளே செருப்பு போகுது. ஒரு சின்ன குழந்தையுடைய கால் செருப்புக்குள்ளே இந்த செருப்பு இவளுடைய கால் போகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, ஒரு சின்ன செருப்புக்குள்ளே நம்முடைய கால் போகுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது. இது அப்படியே விஷயம் வெளியில் தெரிய மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த செருப்பை காட்டேன். சின்ன பிள்ளைகள் செருப்பு எப்படி நமக்கு சேருது பார்ப்போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போட்டு பார்க்குறாங்க. நாளடைவில் அது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த செருப்பு போட்டு பார்க்குறதுக்கு காசு கொடுத்து இப்படி இவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 25, 30 ஆண்டுகள் ஓடிச்சு. இப்போ 30 ஆண்டுகள் ஓடின உடனே, இப்போ ஒரு நாள் ராத்திரி வந்து இந்த மனுஷனுடைய வீட்டு கதவை தட்டுறான். யாருன்னு போய் பார்த்தா, அங்கே ஒரு 30, 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தி நின்றுருக்கா. நிற்கும்போது சொல்கிறா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு செருப்பு தைக்க கொடுத்தேன்ல, அந்த செருப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீ கொடுக்காத. ஏன்னா உனக்கு அது நல்ல வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது அந்த செருப்பு தான். ஒரு அதிசயமான செருப்பு. அதை நீ கொடுக்காத அப்படி சொன்னாங்கன்னா, இவன் வந்து போயிட்டு அந்த செருப்பை கொண்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு வாங்கிட்டு போகுது. போய் தன் காலுக்கு போட்டு பார்க்குது, சேர மாட்டேங்குது. அப்படியே அந்த பொண்ணு அப்படியே மறைஞ்சிடுது. இது கதை. ஆனால் அந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னா, உனக்குரியது அல்லாததை நீ வைத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? வேதம் கூட அதான் சொல்லுகிறது. இவருடைய யாதொரு பொருளை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. அப்போ கதைகள் வழியாக நிறைய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். எனவே பிள்ளைகளை நாம் முதலாவது அவர்களை ஆரோக்கியத்திலே நாம் வளர்க்க வேண்டும். நல்ல ஆரோக்கியம். மனதளவில் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் அளவிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த சமூக உறவிலே அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது முதல் காரியம். 2வது, அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏட்டுக்கல்வி மாத்திரமல்ல, நாம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கல்வியையும் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வது, ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும் அவர்களை இல்லையா? இன்னைக்கு நிறைய காரியங்கள் பெற்றோர் தவறுகிறது. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் வளர்க்க தவறிவிடுகிறார்கள். நல்ல கல்வி கொடுக்கிறார்கள், நல்ல உணவு ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல ஆன்மீகத்தை போற்றி விடுகிறார்கள். ஆனால் ஒரு குழந்தையை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும். அடுத்து அறிவில் சிறந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். அடுத்து ஆன்மீகத்தில் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் இல்லையா? நீங்கள் 2 தீமோத்தேயு 1:15 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது தீமோத்தேயு குறித்து, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் அதற்கு பின் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் இப்போது உனக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி தீமோத்தேயை பாராட்டுகிறார். அருமையானவர்களே, இந்த தீமோத்தேயின் பெற்றோர் அவனை விசுவாசத்தில் வளர்த்திருந்தார்கள். அதே போல் ஏராளமான காரியங்களை நாம் சொல்ல முடியும். நாகமான் வீட்டில் பணி செய்த பெண்ணுக்கு இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாள் என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். இப்படி ஆன்மீகத்திலே வளர்க்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரோடு கூட அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு சிறு வயதிலே சென்றார். எனவே நம்முடைய குழந்தைகளை
நாம் ஆன்மீகத்தில் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தரங்கம்பாடிக்கு வந்த மிஷினரி சீகன் பால்க், அவருடைய தாயார் மரணப்படுக்கையில் இருக்கும்போது சீகன் பால்க் மற்றும் அவருடைய சகோதரிகள் எல்லோருமே அந்த கட்டிலை சுற்றி நிற்கிறார்கள். மரண தருவாயில் அவருடைய தாயார் இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழலிலே அந்த தாய் பேசுகிறாள், உங்களுக்காக நான் ஒரு பொக்கிஷத்தை வைத்துவிட்டு போகிறேன், அது உங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லுகிறாள். அப்போ இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க, ஏம்மா அது எங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்குறாங்க. பொக்கிஷம் அப்படின்னோடனே அந்த பொக்கிஷம் எங்கேம்மா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க அறியாமையினால ஆசையாக கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா கையை உயர்த்தி அந்த வேதாகமத்தை எடுத்து காட்டினாங்களாம். இது உங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். சீகன்பால் அதற்கு பின் அவர் இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு, அது தரங்கம்பாடிக்கு வந்து தமிழை கற்று நமக்கு தமிழை அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். அருமையானவர்களே, ஆன்மீகத்திலே பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஆன்மீகத்திலே பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். எனவே குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கிற குழந்தைகளை உங்களிடத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், இது ஏன் குழந்தைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. குழந்தைகள் யாரும் உங்களுடையவர்கள் அல்ல. அந்த குழந்தைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் அந்த உரிமை உங்களுடையதல்ல. ஏனென்றால் குழந்தை உங்கள் வழியாக வந்திருக்கிறார்களே தவிர உங்களால் வந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். அந்த குழந்தையை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனிடத்திலிருந்து அந்த குழந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் பெற்றோர். அருமையானவர்களே, பெற்றுக்கொண்ட குழந்தையை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த குழந்தையை நாம் ஆரோக்கியத்தில் வளர்க்க வேண்டும், அறிவில் வளர்க்க வேண்டும், அவர்களை நாம் ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.